நம்மளது வந்து என்னதான் சனி பகவான் நம்ம வீட்டை விட்டு கிளம்புனாலும் நம்மளுடைய சொந்த நம்ம ராசி லக்னக்காரகனே யாருன்னு பார்த்தா சனி பகவான் தான். சனி பகவான் தான் நம்ம ராசிக்காரகன். அப்போது எப்படி இருந்தாலும் தலைவன் வந்து நம்ம கூடவே இருக்கிறதுனால எப்பவுமே லைஃப் முழுக்க இருக்கிறதுனால சின்ன சின்ன ஸ்ட்ரகிள் இருக்கும். ஆனால் அதை முட்டி மோதி மேலே வந்துட்டோம்னா இவரை மாதிரி கொடுக்குறவங்க யாருமே இல்லை. சனி பகவான் சனி கொடுத்தால் யார் தடுப்பார்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கொஞ்சம் முட்டி மோதி வந்தீங்கன்னா பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் லைஃப்பில். தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கெல்லாம் தெய்வ வழிபாடுகள் அப்படின்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெயின் சிவபெருமான் தான். சிவபெருமான், அம்பாள் சேர்த்து வழிபடலாம். இல்லைனா மங்கள சனீஸ்வரர் எங்கே இருக்கார், சனீஸ்வர பகவான், அவர் ஒய்ஃப் ஜேஷ்ட தேவி, குளிகன் மாந்தி, பிள்ளைங்களோட குடும்பத்தோட மங்கள சனீஸ்வர பகவான் கோவில் நிறைய இருக்குங்க. நீங்கள் திருச்செங்கோடு போனீங்கன்னா ஜேஷ்டா தேவி கோவில் இருக்கும். கொல்லிமலை அரப்பள்ளீஸ்வரர் கோவில் போனீங்கன்னா ஜேஷ்டா தேவி கோவில் இருக்கும். செங்கல்பட்டில் ஜேஷ்டா தேவி இருக்குது. சென்னையில் ஜேஷ்டா தேவி இருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஜேஷ்டா தேவி இருக்காங்க. ஜேஷ்டா தேவி கோவில் எங்கே இருக்குன்னு தேடி போய் பாருங்கள். ஜேஷ்டா தேவின்னு தெரியலனா மூத்த தேவின்னு அடிக்கும். மூதேவின்னு சொல்கிறது மூதேவி இல்லை, அது மூத்த தேவி. அந்த அம்மா மாதிரி பவர்ஃபுல் யாருமே கிடையாது. அவ்வளோ கொடுப்பாங்க அந்த அம்மா. அவங்கள வேண்டுங்க. சனி பகவான் தாக்கத்தில் இதெல்லாம் நிறைய வெளியே வரலாம். நீங்கள் ஒன்றும் தயிர் சாதம், எள்ளு சாதம் இதெல்லாம் அன்னதானமாக கொடுக்க சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு அன்னதானமாக கொடுக்க இன்னும் வாழ்க்கையில் முன்னேறுவீங்க. அதை கொடுக்கும்போது ஒரு தண்ணி பாட்டிலோடு சேர்த்து கொடுங்க. அப்போ தான் அந்த அன்னதானம் வந்து நிலமும் நீரும் சேரும் போது அந்த அன்னதானம் வந்து ஒன்றும் நல்ல ஒரு சுபிக்ஷமாக மாறும்.